பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்பதாக. கவலைகள் ஒரீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் உலகத்திற்குரிய காரியங்களை காட்டிலும் நித்தியத்திற்குரிய காரியங்களை குறித்து அதிகமாய் கவலைப்பட வேண்டும். உலகத்தில் காணப்படுகிறவர்கள் உணவிற்காகவும் உடைக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் அதிகமாய் கவலைப்படுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதையும் அவருடைய நீதிக்குரியதையும் தேடும்போது இப்படிப்பட்ட உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் அவைகளை பார்க்கலும் அதிக விசேஷித்தவர்களாய் காணப்படுகிற அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம். அதுபோல காட்டு புஷ்பங்களை அழகாக பல வர்ணங்களில் உடுத்துவிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு காணப்பட்டிருந்தும் கவலைப்படுகிற சுபாவம் நம்மை விட்டு நீங்கியதாக தெரியவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி கவலைகள் வரும்போது அவைகளை ஜெபத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். நீங்களே அவற்றை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அந்நாள் ஒருபுறம் பிள்ளை இல்லை என்ற துக்கம், மறுபுறம் சக்களத்தியாகிய பெண்ணின்னாளுடைய ஏளனம். இப்படிப்பட்ட பாரங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று தன்னுடைய பாரங்களை எல்லாம் ஜெபத்திலே கர்த்தர் பேரில் இறக்கி வைத்தாள். அதன் பின்பு அவள் துக்க முகமாய் காணப்படவில்லை. ஒரு ஆண் குழந்தையை கேட்ட அவளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து மகிழ பண்ணினார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று வேதம் கேட்கிறது. கவலைப்படுவதனால் வியாதிகளின் எண்ணிக்கை கூடுமே ஒழிய ஒரு நாளும் சரீரத்தின் அளவு கூடுவதில்லை. ஆகையால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற கவலைகள், குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற தேவைகள், ஊழிய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கூறிவிட்டு உங்களை லகுவாக்கி கொண்டு சந்தோஷமாய் வாழுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகள் எதுவாய் காணப்பட்டாலும் சரி, அவற்றிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலையை என் ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய், குடும்ப வாழ்க்கையின் தேவைகளுக்காக, இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்த பாரங்களோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ பண்ணும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சுத்தியை உண்டு பண்ணுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.